மாவட்டர் சேகர் நம்மிடம் தொடர்பில் இருக்கிறார். சேகர், அதாவது இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரையும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த தீவிரவாதிகள் இந்த சிச்சுவேஷன்ல யாரு பொறுப்புங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி ஆஃப் நோ இன்ட்ரெஸ்ட் வாஸ். தீவிரவாதிகள் அதுவும் பாகிஸ்தானுக்குள்ள நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அதனால எனிபடி குட் டேக் கிரெடிட். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பார்க்க வேண்டும்னா, இதனால என்ன நமக்கு லெசன்ஸ் நமக்கு தெரியிருக்கு. இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு கட்டாயம் நமக்கு தெரிய வருது. இது வி டோன்ட் நீட் அ என்கொயரி பண்ணிட்டு நமக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தெரிய விஷயம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்ன அர்த்தம்? ஒன்று, உளவுத்துறை நமக்கு வேண்டிய இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு இருக்கலாம், ஆர் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை நம்ம ஆக்ட் பண்ணலன்னு இருக்கலாம். இது ரெண்டும் நடந்திருக்கு. ஆனால் இது எந்த நிலை, எந்த அளவுக்கு இதை நம்ம பிரிச்சுப்படுத்தணும், அதை நம்ம இது பண்ணணும். இதெல்லாம் டீடைல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. கோமிங் ஆபரேஷன்ஸ் ஹவ் நாட் yet finished. அத்தாரிட்டிஸ் இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஆர்மி சீஃப், ஏர் சீஃப் எல்லாம் இப்போ ஆன் த ஸ்பாட் அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்காந்துட்டு இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றது கரெக்ட் இல்லை. சார், அதாவது இந்த பதான்கோட் தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது மேலும் பல தாக்குதலுக்கு இது வழிவகுக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குமா? இது நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதை 2-3 லெவல்ல நம்ம அதை கருதணும். ஒன்னு அட் தி ஸ்ட்ராட்டஜிக் லெவல், அதாவது தேசிய லெவல்ல, ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல இதோடைய என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு பார்க்கணும். ரெண்டாவது ஆபரேஷனல் லெவல்ல, அதாவது ஆர்ம் போர்சஸ் அந்த லெவல்ல என்ன நடக்கும்னு பார்க்கணும். இதுக்கு நடுப்புற நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் கட்டாயம் இருக்கணும். அதுல என்ன அப்படின்னு நினைக்கணும். ஸோ தாக்குதல்கள் இதை காட்டில் இன்னும் பெரிய தாக்குதல்கள் வருமா அப்படின்னு நினைச்சா, என்னுடைய அபிப்பிராயத்துல அட் த மோமெண்ட் நோ. ஏன்னு கேட்டாக்கா, இப்ப ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா, எப்ப ஒரு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு 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 ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் பண்ற நிலைக்கு நம்ம வரும்போது, அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டே வந்திருக்கு. இது வாஜ்பாய் டைம்ல இருக்கட்டும், மன்மோகன் சிங் டைம்ல இருக்கட்டும், இப்ப மோடி டைம்ல இருக்கட்டும், நம்ம பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் நார்மலைஸ் பண்ணோம் நம்ம நினைக்கும் போது, இல்ல அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது, இதுக்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள், அதுவும் நம்ம நாட்டில இல்ல, கட்டாயம் பாகிஸ்தான் இதுக்கு எதிர்க்கிற சக்திகள் கட்டாயம் இருக்கு. அப்பெல்லாம் அவங்களுடைய ஒரு அட்டெம்ப்ட் என்ன இருக்கும்னா, இந்த நார்மலைசேஷனை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அவங்க கட்டாயம் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய ஒரு போருக்கு ஒரு கொடுமா கட்டாயம் இந்த பத்தான்கோட் இன்டென்ஷன் மட்டும் எடுத்தா, there is no indication that there will be any bigger escalation. சேகர், அதாவது இந்திய உளவுத்துறைக்கு இது ஒரு சவாலாக விடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? கட்டாயம் உளவுத்துறை உளவு இது சவாலா தான் இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம என்ன இது பண்ணணும், லேண்ட் பார்டரா இருக்கட்டும், முன்ன இப்ப 26/11 நடக்கும் போது கடற்படையை பத்தி எல்லாரும் பேசினோம். ஓகே, நேவி அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ரொம்ப ஈஸி. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் பார்டரை இப்ப நம்ம கிட்ட ஒரு ரெகுலர் பார்டர் இல்ல, ஒரு பார்க்க போனா ஒரு போரஸ் பார்டர் தான் இருக்கு. அண்ட் டெரரிஸ்ட் எல்லாம் வர்றவங்க நேர்மறை இப்ப டூரிஸ்ட் அந்த மாதிரி வரப்போறது இல்ல. அவங்க எப்படியாவது தேடி பிடிச்சி அது மாதிரி வரத்தான் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் நம்ம இப்போ இருக்கிற இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எப்படி இருக்கு, அதுல என்ன கேப்ஸ் இருக்கு, நம்ம கட்டாயம் நமக்கு இது ஒரு கட்டாயம் ஒரு வேக்கப் கால். இது நம்ம ஆராய்ஞ்சு லெசன்ஸ் கண்டினியூ எடுக்கணும். அதுவும் இதெல்லாம் ஒரு கண்டினியூஸ் ப்ரோசஸ். இன்னைக்கு நம்ம சரியா பண்ணிட்டோம், இனிமே இது மாதிரி நடக்காது, அந்த நிலை வரவே வராது. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணும்.